Hi, welcome to Learn English. I am அப்படின்னா நான் இருக்கிறேன். I அப்படின்னா நான், am அப்படின்னா இருக்கிறேன். am அப்படிங்கிறது be verb. I am here. Here அப்படின்னா இங்கே, நான் இங்கே இருக்கிறேன். I am here to talk. டாக்னா பேசுறது, to talk அப்படின்னா பேச இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த டாக் அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக கிவ் அப்படிங்கிற வேர்ப் அப்ளை பண்ணோன்னா ஐ ஆம் ஹியர் டு கிவ் அப்படின்னா நான் இங்கு கொடுப்பதற்காக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நவ் இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஐ ஆம் நான் இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? அதே மாதிரி நான் அங்கே வாங்குவதற்காக இருக்கிறேன். ஏதோ ஒரு கடையில் இருக்கீங்க, அந்த கடையில் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து சொல்லுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பொருள் வாங்குறதுக்கு பை, பியூஐ. ஐ ஆம் தேர் டு பை, நான் அங்கே வாங்குவதற்காக இருக்கிறேன். ஐ ஆம் தேர் டு பை, நான் சில புத்தகங்கள் வாங்க அங்கே இருக்கிறேன். இப்போ புக்ஸ் அப்படிங்கிற வேர்டை உள்ளே கொண்டு வரணும். நான் மதுரையில் இருக்கிறேன். அடுத்த வாக்கியம். ஐ ஆம் தேர் டு பை, ஐ ஆம் தேர் டு பை சம் புக்ஸ், சில புத்தகங்கள். அவ்வளோதான். சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னு பாருங்கள். ஐ ஆம் இன் மதுரை, நான் மதுரையில். இன் மதுரை அப்படின்னா மதுரையில். இப்போ இதிலிருந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, நான் மதுரையில் என் நண்பரை சந்திக்க இருக்கிறேன். நான் மதுரையில் கோயிலுக்கு செல்ல இருக்கிறேன். இந்த டூ அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது, அதை எப்படி நீங்கள் சொல்லணும்? வென் யூ வேர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்கி கொண்டிருந்த போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் அப்படிங்கிற நியூ சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிச்சுவேஷனல் பேஸ்டு எக்ஸசைஸ் இருக்கும். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நவ் பேக் டு எக்ஸசைஸ். ஐ ஆம் இன் மதுரை, நான் மதுரையில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் மதுரை டு மீட் மை ஃப்ரெண்ட், டு மீட் சந்திக்கிறதுக்காக. ஐ ஆம் இன் மதுரை டு விசிட் டெம்பிள், கோயிலுக்கு போவதற்காக. ஐ கம் அப்படின்னா நான் வருகிறேன். ஐ கோ நான் போகிறேன். ஐ ஈட் நான் சாப்பிட்றேன். நான் இங்கு வருகிறேன், நான் இங்கு சோதனை செய்ய வந்திருக்கிறேன். ஐ கம் ஹியர், நான் இங்கு வந்திருக்கிறேன். ஐ கம் ஹியர் டு செக், நான் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நான் ஒரு கார் வாங்க சென்னைக்கு செல்கிறேன், இதை நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். நான் கல்லூரிக்கு தேர்வு எழுத செல்கிறேன், நான் கடைக்கு பேனா வாங்க செல்கிறேன். ஐ கோ டு சென்னை, நான் சென்னைக்கு போகிறேன். எதுக்கு? டு பை எ கார், கார் வாங்குறதுக்காக சென்னைக்கு போகிறேன். ஐ கோ டு காலேஜ் டு அட்டெண்ட் அன் எக்ஸாம், எக்ஸாம் எழுதுறதுக்காக, எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக நான் காலேஜுக்கு போகிறேன். ஐ கோ டு ஷாப், நான் கடைக்கு போகிறேன். டு பை எ பென், பேனா வாங்குவதற்காக. பை அப்படின்னா வாங்குறது, டு பை அப்படின்னா வாங்குவதற்காக. அது வந்து இன்ஃபினிட்டிவ். நாங்கள் பழைய மாணவர்கள், நாங்கள் அனைவரையும் சந்திக்க இங்கு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் புதிய மாணவர்கள், நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்ய இங்கு இருக்கிறீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம். மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வி ஆர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் பழைய மாணவர்கள். வி ஆர் ஹியர், நாங்கள் இங்கே இருக்கிறோம். எதுக்காக? டு மீட் ஆல், அனைவரையும் சந்திக்க இங்கே இருக்கிறோம். யூ ஆர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் ஹியர் டு ரிஜிஸ்டர் யுவர் நேம், உங்களுடைய பெயரை பதிவதற்காக இங்கு இருக்கிறீர்கள். அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு இங்கு இருக்கிறார்கள். அவர் நம்மிடம் பேசுவதற்கு இங்கு இருக்கிறார். தே ஆர் ஹியர், தே அப்படின்னா அவர்கள், ஹியர் அப்படின்னா இங்கு, ஆர் அப்படின்னா இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். தே ஆர் ஹியர் டு see us, பார்ப்பதற்கு. டு மீட் us, சந்திப்பதற்கு. he is here, அவர் இங்கு இருக்கிறார். டு டாக் with us, நம்முடன் பேசுவதற்காக அவர் இங்கு இருக்கிறார். ரொம்ப சிம்பிளான
எக்ஸசைஸ். இந்த மாதிரி நிறைய நீங்கள் இமேஜின் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி இதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சிச்சுவேஷனில் பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.